In celebration of being alive அப்படிங்கிற லெசன் பார்க்கலாம். இதோடைய ஆத்தர் வந்து டாக்டர் கிறிஸ்டியன் பர்னார்ட் அப்படிங்கிறவர். ஸோ என்ன ஸ்டோரின்னு பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. We all know well that Dr. Christian Barnard was the first doctor to perform a heart transplant surgery. ஸோ இங்கே டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னா மாற்று அறுவை மாற்றி வைக்கிறது. ஒரு ஹார்ட் எடுத்துகிட்டு இன்னொரு ஹார்ட்டை வந்து வைக்கிறது, அதான் டிரான்ஸ்பிளான்ட். மாற்று அறுவை சிகிச்சை சொல்லுவாங்க. ஸோ இருதய மாற்று அறுவை சிகிச்சை சொல்லுவாங்க. ஹியர் வி ஹாவ் அன் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் அ ஸ்பீச். ஸோ அவர் பேசின ஒரு ஸ்பீச்சினுடைய ஒரு ரிட்டன் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். வெரின் ஹி நரேட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் விச் ஹாஸ் சேஞ்ச் இஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லைஃப் ஆல் டுகெதர். ஸோ அவர் பேசின அந்த வார்த்தையில் அவர் என்ன நரேட்டுன்னா சொல்கிறது, கதை மாதிரி சொல்கிறது, அடுக்கடுக்காக சொல்கிறது. ஸோ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவர் அப்படியே சொன்னார். அந்த தருணம் தான் அவருடைய வாழ்க்கையில் வந்து வாழ்க்கை அப்படின்னா என்னன்ற ஒரு புதுசாக அவர் வந்து பார்க்க ஆரம்பித்தார். அவருடைய அந்த பார்வை, வாழ்க்கை அப்படிங்கிறதுடைய பார்வை வந்து மாறுச்சு இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் அப்படின்றத சொன்னார். லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் வாட் லெட் டு சச் அ ட்ரமாட்டிக் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். ஸோ அந்த மாதிரி அவருடைய லைஃப்பில் பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்த அந்த சிச்சுவேஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். More and more, as I near the end of my career as a heart surgeon, my thoughts have turned to the consideration of why people should suffer. So, consideration அப்படின்னா தாட், நினப்பு. ஸோ இவருடைய கேரியர் கிட்ட இவர் வந்து ஒரு ஹார்ட் சர்ஜியன், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இவர். ஸோ சர்ஜரிஸ்லாம் பண்ணக்கூடியவர். ஸோ அவருடைய கெரியருடைய அந்த எண்ட்லலாம் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, ஏன் மக்கள் வந்து இவ்வளோ சஃபர் பண்ணுறாங்க, ஏன் இவங்க வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு யோசிப்பார். சஃபரிங் சீம்ஸ் ஸோ க்ரூயலி ப்ரிவாலண்ட் இன் த வேர்ல்ட் டுடே. ப்ரிவாலண்ட்னா காமன். ஸோ தவிக்கிறது, கஷ்டப்படுறது அப்படின்றது வந்து ரொம்ப இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த உலகத்தில் இருக்குது. டு யூ நோ தட் ஆஃப் தி 125 million children born this year, 12 million are unlikely to reach the age of 1. ஸோ ஒருவேளை இந்த வருஷம் 125 மில்லியன் குழந்தைங்க பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 12 மில்லியன் குழந்தைங்க வந்து என்ன ஆகுறாங்கன்னா ஒரு வயசை ரீச் பண்ணுறதுக்குள்ளே இறந்துடுறாங்க. அண்ட் another 6 million die before the age of 5. 5 வயசு அடையிறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 6 மில்லியன் குழந்தைங்க வந்து இறந்துடுறாங்க. அண்ட் ஆஃப் தி ரெஸ்ட் many will end up as mentally or physically cripples. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில குழந்தைங்க என்ன ஆகிறாங்கன்னா மென்டலி இல்லைனா வந்து ஃபிசிக்கலி உடம்புல ஏதாவது ஊனங்களோ இல்லை பிரெயினுடைய ஊனமோ ஏதாவது வந்து ஏற்பட்டுருது. இங்கே கிரிப்பிள் அப்படின்னா டிசேபிள் சொல்லுவாங்க, ஏதாவது செயலிழந்து போகிறது, தட் இஸ் கிரிப்பிள். மை க்ளூமி தாட்ஸ் ப்ராபப்ளி ஸ்டெம் ஃப்ரம் அன் ஆக்சிடெண்ட். ஸோ என்னுடைய இந்த டார்க், ஏன் இந்த மக்கள் வந்து இதெல்லாம் கஷ்டப்படுறாங்க, ஏன் இப்படிலாம் சஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த தாட் வந்து இந்த க்ளூமி அப்படின்னா ஒரு டார்க்கான ஒரு இன்சிடெண்ட்லேருந்து ஒரு ஆக்சிடெண்ட் மூலியமாக இவர் வந்து அதை உணர்றாரு. என்ன உணர்னாரு அப்படின்னா, சில வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சாமா. அதில் இருந்து தான் வந்து அந்த டார்க்கான ஒரு இருட்டாக இருந்தக்கூடிய அவருடைய தாட்ஸ் வந்து அவருக்கு புரிய ஆரம்பிச்சுது. 1 minute I was crossing the street with my wife. ஸோ ஒரு நிமிஷம் என்னுடைய ஒய்ஃபோட நான் இந்த ரோடை வந்து க்ராஸ் பண்ணுறேன். ஆஃப்டர் அ லவ்லி மீல் டுகெதர். ஸோ நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பாடு முடிச்சுட்டு நாங்கள் ரோடை க்ராஸ் பண்ணுறோம். அந்த நெக்ஸ்ட் மினிட் அ கார் ஹேட் ஹிட் மீ. ஸோ அடுத்த நிமிஷம் என்னாச்சு, ஒரு கார் என்னை வந்து இடிச்சிடுச்சு. அண்ட் knocked me into my wife. ஸோ அது வந்து இடித்த உடனே நான் போயிட்டு என்னோடய ஒய்ஃப் மேலே இடிச்சிட்டேன். ஷி வாஸ் த்ரோன் ஆன் டு தி அதர் லேன். ஸோ நான் போய் வேகமாக கார் வந்து என்ன இடிக்கவே, நான் போய் என் ஒய்ஃபை போய் நாக் பண்ணவே, என்னோடய ஒய்ஃப் வந்து அடுத்த லேனுக்கு இப்போ நடக்கும்போது அப்படியே லேன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ என்னோடய ஒய்ஃப் வந்து அப்படியே தூக்கி அடுத்த லேனுக்கு எரியப்பட்டாங்க. அண்ட் ஸ்ட்ரக் பை அ கார். ஸோ இவங்க தூக்கி அப்படி எரியப்படும் போது அங்கே ஒரு கார் வரும்போது அந்த காரில் போயிட்டு என்னோடய ஒய்ஃப் வந்து அடிபட்டுட்டாங்க. கம்மிங் ஃப்ரம் தி ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் வரக்கூடிய அந்த காரில் போயிட்டு என்னோடய ஒய்ஃப் வந்து விழுந்துட்டாங்க, மோதிட்டாங்க. டியூரிங் த நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் இந்த ஹாஸ்பிட்டல். ஸோ சில நாட்கள் என்ன ஆச்சு, 2 பேருக்குமே அடிபட்டிருக்கு இப்போது. ஸோ 2 பேருமே சில நாட்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. ஐ எக்ஸ்பீரியன்ஸ் நாட் ஓன்லி அகோனி அண்ட் ஃபியர் பட் ஆல்சோ ஆங்கர். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த அந்த தருணத்தில் எனக்கு வந்து பெயின் மட்டும் இல்லை, அகோனி அப்படின்றது பெயின், வலி மட்டும் இல்லை, பயம் மட்டும் இல்லை, ஆனால் கோபமும் இருந்தது எனக்கு. ஐ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு அது புரியவே இல்லை என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா வியூ, நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய அந்த கண் பார்வை சொல்லுவோம் இல்லையா, அதை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்றது தான் பெர்ஸ்பெக்டிவ். கன்சிடரேஷன்ன்றது தாட், யோசிக்கிறது. ப்ரிவாலண்ட்னா காமன், ரொம்ப ஜென்ரலாக எல்லாருக்கிட்டையும் இது இருக்குது அப்படின்றது. கிரிப்பிள்ஸ்னால் டிசேபிள், ஏதாவது ஒரு ஊனம்
தட் இஸ் கிரிப்பிள். க்ளூமின்னா டார்க், இருட்டாக இருக்கக்கூடிய ஒரு இது. இந்த நம்ம மலையெல்லாம் வந்துட்டு அப்படியே க்ளூமியாக ஒரு க்ளவுட்ஸ் எல்லாம் க்ளூமியாக தெரியும், டார்க்காக தெரியும். அது அகோனியா அப்படின்றது பெயின், வலி. வை மை வைஃப் அண்ட் ஐ ஹேட் டு சஃபர். ஸோ நாங்கள் எதுவுமே பண்ணலையே, ஏன் நானும் என் ஒய்ஃபும் வந்து இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அது புரியவே இல்லாத ஒரு தருணமாக இருந்தது. ஐ ஹேட் 11 broken ribs. ஸோ இங்கே ரிப்ஸ்னால் பிக்சரில் காட்டியிருக்கேன் பாருங்கள், விழா எலும்பு சொல்லுவோம். அதுக்குள்ளே தான் நம்ம ஹார்ட்டு, நம்மளுடைய லங்ஸ் எல்லாம் வந்து சேஃபாக பத்திரமா இருக்கும் இல்லையா. ஸோ 11 அவருடைய அந்த ரிப்ஸ் வந்து உடஞ்சிருது, ப்ரோக்கன் ஆகிடுச்சு, உடஞ்சிருச்சு. அண்ட் பெர்ஃபோரேட்டட் லங்ஸ். ஸோ அந்த லங்ஸ் மேலே தானே அந்த எலும்புகள் இருக்குது, அது உடஞ்ச உடனே என்ன ஆச்சு, எல்லாம் போயிட்டு அவருடைய லங்ஸில் வந்து குத்திருச்சு. பெர்ஃபோரேட்டட்னா ஓட்டை போட்டுருச்சுன்னு அர்த்தம். ஸோ லங்ஸில் வந்து அது போய் குத்துற இடத்துலலாம் அந்த லங்ஸுக்குள்ளே ஹோல்ஸ் விழுந்துச்சு. பெர்ஃபோரேட்டட்னா ஓட்டை விழுந்து, சின்ன சின்னதாக ஓட்டை விழுறது. மை வைஃப் ஹேட் அ பேட்லி ஃப்ராக்சர்ட் ஷோல்டர். ஸோ இவங்க போய் அடுத்த லேனில் போய் விழவே, இன்னொரு கார் வந்து மோதவே அவங்களுடைய ஷோல்டரில், அவங்க வைஃபுடைய அந்த ஷோல்டரில் பயங்கரமான ஃப்ராக்சர், போன்ஸ் வந்து உடஞ்சிது. ஓவர் அண்ட் ஓவர் ஐ ஆஸ்ட் மை செல்ஃப், மறுபடியும் நான் என்னையே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். வை ஷுட் திஸ் ஹேப்பன் டு அஸ்? ஏன் இது வந்து நமக்கு நடந்துச்சு, நம்ம எந்த தப்பும் பண்ணலையே, வை ஷுட், ஏன் இது எனக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவரை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காரு. ஐ ஹேட் ஒர்க் டு டூ, எனக்கு நிறைய வேலை இருக்குது செய்கிறதுக்கு. ஆஃப்டர் ஆல் தேர் வாஸ் பேஷன்ஸ் வெயிட்டிங் ஃபார் மீ டு ஆப்ரேட் ஆன் தெம். ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் வந்து எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்குலாம் ஹார்ட் சர்ஜரி பண்ண வேண்டிய ஒரு தருணம் இது. ஸோ நான் ஏன் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், நான் ஏன் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், எனக்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு தனக்கு தானே கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காரு. மை வைஃப் ஹேட் அ யங் பேபி ஹூ நீடட் ஹர் கேர். ஸோ என் ஒய்ஃப்க்கு இப்போ சின்ன கை குழந்தை இருக்குது, அந்த கை குழந்தைக்கு என் ஒய்ஃபுடைய ஹெல்ப் வந்து இந்த சிச்சுவேஷனுக்கு தேவைப்படுது. மை ஃபாதர் ஹேட் ஹீ ஸ்டில் பீன் அலைவ். என்னோடய அப்பா ஒரு வேளை உயிரோடு இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஹி வுட் ஹாவ் செட், அவர் இந்த கேள்விக்கெல்லாம் என்ன திரும்ப பதில் சொல்லியிருப்பாரு, மை சன் இட்ஸ் காட் வில். மகனே, இது எல்லாமே வந்து கடவுளுடைய ஒரு செயல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. தட்ஸ் த வே ஆஃப் காட் டெஸ்ட் யூ. இப்படி தான் வந்து கடவுள் வந்து உன்னை டெஸ்ட் பண்ணுவார். சஃபரிங் எனோபிள்ஸ் யூ, மேக் யூ அ பெட்டர் பர்சன். ஸோ நீ ஏதாவது ஒரு விஷயத்தில் நீ கஷ்டப்படும் போது தான் வந்து உன்னோட மைண்டெல்லாம் வந்து ஹானர் ஆகும், உன்னோட மைண்டெல்லாம் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும், நிறைய விஷயங்கள் நீ தெரிஞ்சுப்பேன், நோபலாகிடுவேன், நல்ல ஒரு நோபலான ஒரு பர்சனாக வந்து நம்மளால் மாற முடியும், ஹானரபிள் பர்சனாக நம்மளால் மாற முடியும், இன்னும் பெட்டரான, இன்னும் நல்ல ஒரு கேரக்டர்ஸோடு நம்மளால் இருக்க முடியும் அப்படின்றத அவங்க அப்பா சொல்லியிருப்பார் அப்படின்றார். ஒரு வேளை உயிரோடு இருந்திருந்தால் அவருடைய பதில் இப்படி இருந்திருக்கும். பட் ஆஸ் அ டாக்டர், ஆனால் ஒரு டாக்டராக ஐ see nothing noble in the patients trashing round in the sweet soaked bed. ஸோ ஆனால் டாக்டராக நான் அதில் எதுவுமே ஒரு புத்திசாலியான இதோ இல்லை ஒரு ஹானரபலவோ என்ன அப்படியே கடவுள் மாதிரி பார்க்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன் எதுவுமே நான் பார்க்கல. அவங்க அந்த ஸ்வீட் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்க ஒரு பெட்லேயோ இல்லை மைல்டு க்ளவுடட் இன் அகோனினா வலியில் ரொம்ப அப்படியே அமைதியாக அவங்க படுத்துட்டு இருக்க மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்குது தவிர எனக்கு அது அப்படி ஒன்றும் பெருசாக தெரியலை. நார் கேன் ஐ see any nobility in the crying of the lonely child in the ward at night. ஸோ நைட்டில் குழந்தை தனியாக ஒரு வார்டில் அழுதுட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து ஏதாவது என்னால் ஏதாவது நொபிலிட்டியை வந்து பார்க்க முடியுமா, நோபல்னஸ் வந்து என்னால் பார்க்க முடியுமா? இங்கே நோபல்ன்னும் போது விஸ்டம் அப்படின்றது ஒரு விஷயம். ஸோ அவங்களுடைய மற்றவங்களுடைய வழியெல்லாம் நம்மளை வழியாக நினச்சிக்கிறது, அந்த மாதிரி பெரிய பெரிய தாட்ஸ் தான் வந்து நொபிலிட்டி. ஸோ இதுலேருந்து நான் ஏதாவது கற்றுக்க முடியுமா, இதுலேருந்து ஏதாவது என்னால் உணர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. இன் தோஸ் டேஸ் தே டிட் நாட் ஹாவ் சொஃபிஸ்டிகேட்டட் ஹார்ட் சர்ஜரி. ஸோ அந்த காலங்களில், இவர் வாழ்ந்த இந்த காலங்களில் பார்த்திங்கன்னா ஹார்ட் சர்ஜரியில் ரொம்ப பெரிய டெக்னாலஜிஸ்லாம் வரலை, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஹார்ட் சர்ஜரிஸும் அங்கே ரொம்ப பெருசாக ஒன்றும் நடக்கலை. ஐ ஹாவ் ஆல்வேஸ் ஃபவுண்ட் தி சஃபரிங் ஆஃப் சில்ட்ரன் பர்டிகுலர்லி ஹார்ட் பிரேக்கிங். ஸோ நிறைய நான் வந்து குழந்தைங்களுடைய அந்த ஹார்ட் பேஷண்ட்ஸ் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், எஸ்பெஷலி நர்சஸ். ஸோ எஸ்பெஷலி பிகாஸ் ஆஃப் த டோட்டல் ட்ரஸ்ட் இன் டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ். ஸோ நிறைய குழந்தைங்க சஃபர் ஆகுறது, கஷ்டப்படுறதை நான் நிறைய பார்த்துருக்கேன். அது ரொம்ப எனக்கு வலிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்க டாக்டர்ஸையும் நர்சஸையும் வந்து நம்புறதே கிடையாது. இவங்கெல்லாம் they believe you are going to help them. ஸோ அவங்க வந்து நம்ம ஹெல்ப் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புகிறாங்க. இஃப் யூ காண்ட் தே அக்செப்ட் தேர் ஃபேட். ஒருவேளை நம்மளால் முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து இதுதான் விதி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போகிறாங்க. டே கோ த்ரூ மல்டிலேட்டிங் சர்ஜரி. இங்கே மல்டிலேட்டிங் அப்படின்னா
டேமேஜ் பண்ணுறது. இப்போ கையோ காலோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் சப்போஸ் ஃபிங்கர்ஸில் அந்த சுகர் நிறைய ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு ஃபிங்கர் வெட்டி எடுத்துருவாங்க, கால் வெட்டி எடுத்துருவாங்க. தட் இஸ் மியூட்டிலேட்டிங் சர்ஜரின்னு சொல்கிறது. அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து எடுத்துட்டு அதை டேமேஜ் பண்ணி ஒரு சர்ஜரி பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம். அண்ட் ஆஃப்டர்வர்ட்ஸ் தே டோன்ட் கம்ப்ளைண்ட். ஸோ அந்த ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துடுறோம் அவங்களோட பாடியிலேருந்து அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்க கம்ப்ளைண்டே பண்ணுறதில்ல, அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, விதி உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. One morning, several years ago, so ஒரு காலை பொழுதில் பல வருஷத்துக்கு முன்னாடி, I witnessed what I call the grand prix of Cape Town's Red Cross Children's Hospital. ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நான் போகிறேன், அதாவது கேப் டவுனில் இருக்கக்கூடிய ரெட் கிராஸ் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். அங்கே ஒரு கிராண்ட் பிரிக்ஸ் ஒன்று நடக்குது. கிராண்ட் பிரிக்ஸ்ன்றது கார் ரேஸ் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ரேஸ் வந்து அங்கே நடக்குது. அதை நான் வந்து பார்க்குறேன். It opened my eyes in the fact that I was missing something in all my thinking about sufferings. ஸோ அந்த ஒரு இன்சிடெண்ட், நான் அந்த ரெட் கிராஸ் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் நான் பார்த்த ஒரு கிராண்ட் பிரிக்ஸ், அந்த ஒரு ரேஸில் தான் வந்து என்னுடைய கண்கள் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த சஃபரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் பற்றி நான் அப்போ தான் யோசித்தேன். அப்போ தான் நான் அது எல்லாத்துமே நான் வந்து உணர்ந்தேன். சம்திங் பேசிக் தட் வாஸ் ஃபுல் ஆஃப் சொலேஸ் ஃபார் மீ. சொலேஸ்னா கம்ஃபர்ட். ஸோ என்னை வந்து அது சரி பண்ணுச்சு. எனக்கு வந்து அது ஒரு சியரிங் கொடுத்தது, எனக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது, நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து கற்றுக் கொடுத்துச்சு அந்த கிராண்ட் பிரிக்ஸ் நடந்த ஒரு விஷயத்தை. வாட் ஹேப்பன் தேர் தட் மார்னிங் வாஸ் தட் அ நர்ஸ் ஹேட் லெஃப்ட் அ பிரேக்ஃபாஸ்ட் ட்ராலி அன்அட்டெண்டட். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில், அந்த ரெட் கிராஸ் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குது அப்படின்னா, நர்ஸ் என்ன பண்ணுறாங்க, காலையில் அந்த பிரேக்ஃபாஸ்ட் ட்ராலி தள்ளிட்டே வராங்க. ஒரு இடத்துல அதை நிற்க வச்சுட்டு, அந்த இடத்துல யாரும் இல்லை, அந்த ட்ராலி பக்கத்தில் அன்அட்டெண்டடாக விட்டுறாங்க, யாரும் அது பக்கத்தில் இல்லை. ஸோ விட்டுட்டு தன்னந்தனியாக அந்த ட்ராலி மட்டும் இருக்குது, பிரேக்ஃபாஸ்ட்டுடைய ட்ராலி மட்டும் இருக்குது. த வெரி சூன் திஸ் ட்ராலி வாஸ் கமாண்டட் பை. ஸோ டக்குன்னு கொஞ்சம் நேரத்தில் அது என்னாச்சு, திடீர்னு அந்த ட்ராலி வந்து இப்போ ஒருத்தர் அதை வந்து கமாண்ட் பண்ணுறாங்க, அதாவது அது வந்து அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டாங்க. யாருன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஸ்லைடில். ஸோ நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். பெர்ஃபோரேட்டட் அப்படின்னா ஸ்மால் ஹோல்ஸ் ஆர் பஞ்சர், சின்ன சின்னதாக ஓட்ட போட்டுறது இல்லை பஞ்சர் பண்ணிடுது, அந்த ரிப்ஸ் போயிட்டு பெர்ஃபோரேட் பண்ணுச்சுன்னு சொன்னாங்களே, தட் இஸ் எனோபிள்ஸ்னா ஹானர், ஒரு மதிப்பு அதிகமாகிறது, தட் இஸ் ஹானர். அகோனினா பெயின், வலி. சொஃபிஸ்டிகேட்டட் அப்படின்றது எக்ஸ்பீரியன்ஸ்ட், இல்லைனா நிறைய டெக்னாலஜிஸ் இல்லாமல் இருக்கிறது, தட் இஸ் சொஃபிஸ்டிகேட்டட். மியூட்டிலேட்டிங் அப்படின்னா டேமேஜ் பண்ணுறது. சொலேஸ்னா கம்ஃபோர்ட் பண்ணுறது, இல்லை நம்மளை வந்து உற்சாகப்படுத்துறது. கமாண்டேட்னா டேக்கன் அவே, எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ட்ராலியை இப்போ ஒருத்தர் யாரோ வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. an intrepid crew of two, a driver and the mechanic. ஸோ இப்போது அந்த நர்ஸ் விட்டு போன அந்த ட்ராலி, பிரேக்ஃபாஸ்டுடைய ட்ராலி வந்து யாரும் இல்லாமல் இருந்ததுனால இப்போ என்ன பண்ணுறாங்க, 2 பேர் சேர்ந்த ஒரு குழு. இங்கே க்ரூ அப்படின்னா ஒரு குரூப்புன்னு அர்த்தம். ஸோ 2 பேர் சேர்ந்த ஒரு க்ரூ. அந்த க்ரூ எப்படின்னா இன்ட்ரிபிட் க்ரூன்றாங்க, அதாவது பயமறியாத ஒரு குழு. அந்த குழுவில் 2 பேர் இருக்காங்க, ஒருத்தர் டிரைவர், இன்னொருத்தர் மெக்கானிக். The mechanic provided motor power by galloping along behind the trolley. Gallopingனா ஓடுறது, அதை பிடிச்சிட்டே ஓடுவோம் இல்லையா, அது. ஸோ இங்கே கெலோப்பிங்னா ரன்னிங், பிஹைண்ட் த ட்ராலினா ட்ராலிக்கு பின்னாடி இருந்தால் அப்படியே ஓடுறது பிடிச்சிக்கிட்டு, வித் இஸ் ஹேண்ட் டவுன், ஹெட் டவுன், வைல் த டிரைவர் சீட்டட் ஆன் தி மூவர் டெக். ஸோ இப்போது அந்த பின்னாடி வந்து பிடிச்சி தள்ளிட்டே போகிறவர், அவருடைய தலை எப்படி இருக்குதாம்மா, கீழே குனிஞ்சிக்கிட்டு அப்படியே தள்ளிட்டு போகிறாரு. முன்னாடி இருக்கிற ஒரு டிரைவர் என்ன பண்ணுறாரு, அந்த மூவருடைய டெக்கில் அந்த கம்பி மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதில் உட்காந்துக்கிட்டு கால் அப்படியே தேய்ச்சிட்டு போகிறாராம். ஹெல்ட் ஆன் வித் ஒன் ஹேண்ட், ஒரு கையில் பிடிச்சிட்டு, அண்ட் ஸ்டீர்ட் பை ஸ்க்ராப்பிங் இஸ் ஃபுட் ஆன் த ஃப்ளோர். கால் அப்படியே கீழே, கால் அப்படியே நம்ம ஊஞ்சல் ஆடும்போது காலை இப்படி இது பண்ணுவோம் இல்லையா, ஸ்பீடாக போகிறதுக்காக, அந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணிக்கிட்டே அந்த ஃப்ளோரில் நகர்றாங்க. யார், இந்த 2 பேரும். The choice of roles was easy because the mechanic was totally blind and the driver had only one arm. ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா அந்த மெக்கானிக்ன்றவங்க பின்னாடி நின்றுட்டு தள்ளுறவங்க இல்லையா, அந்த மெக்கானிக்கு சுத்தமாக கண்ணு தெரியாது. அந்த டிரைவர்னு சொல்லிட்டு முன்னாடி உட்காந்துக்கிட்டு ட்ராக் பண்ணிட்டு போகிறாரு இல்லையா, அவருக்கு வந்து ஒரே ஒரு கை தான் இருக்குது. அப்போது இது ரொம்ப ஒன்றும் கஷ்டமான விஷயமா இல்லை. தி புட் ஆன் குவைட் அ ஷோ தட் டே. ஸோ அன்னைக்கு அவங்க பண்ண அந்த சாட்டை தான் வந்து அன்னைக்கியோடைய நாள் ரொம்ப நல்லா இருந்தது. ஜட்ஜிங் பை தி லாஃப்டர் அண்ட் ஷவுட்ஸ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் ஃப்ரம் தி ரெஸ்ட் ஆஃப் தி பேரண்ட்ஸ், பேஷன்ஸ், இட் வாஸ் அ மச் பெட்டர் என்டர்டைன்மெண்ட். ஸோ இவங்க செய்கிற இந்த சாட் எல்லாம் பார்த்து எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு, எல்லோரும் பேசிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த நாள் இருந்தது. மற்ற பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்களே, அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய மற்ற பேஷண்ட்ஸ்லாம் இவங்க பண்ணுற சாட் எல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமாக சிரிச்சுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அது ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட்டாகவே இருந்தது. தேன் எனிதிங் எனி ஒன் புட்ஸ் ஆன் அட் தி
இந்தியானாபோலிஸ் 500 கார் ரேஸ். ஸோ இந்தியானாபோலிஸில் நடக்கக்கூடிய 500 கார் ரேஸில் எவ்வளோ பெரிய என்டர்டைன்மெண்ட் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் கிடச்சிது. இந்த 2 பேர் அந்த ட்ராலியை தள்ளிட்டு போகிறத பார்த்து. இங்கே இந்தியானாபோலிஸ் அப்படின்றது வந்து யூஎஸ்டைய ஒரு சிட்டியுடைய பேர். அங்கே நடக்கக்கூடிய கார் ரேஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. தெர் வாஸ் அ கிராண்ட் ஃபினாலே ஆஃப் ஸ்கேட்டர்ட் பிளேட்ஸ் அண்ட் சில்வர் வெயிட்ஸ். ஸோ இப்போ இது ஒரு முடிவுக்கு வரணும் இல்லையா? அப்போ முடிவு வந்துருச்சு, ஃபைனாலே வந்துருச்சு. கிராண்ட் ஃபினாலேனா எண்டு வந்துருச்சுன்னு அர்த்தம். என்ன ஆச்சுன்னா அதில் இருந்த பிளேட்டுங்க, சில்வர் பாத்திரங்கள் எல்லாம் என்ன பண்ணி ஸ்கேட்டர் ஆகிடுச்சு, விழுந்துருச்சு. அங்கங்கே அப்படியே செதறி விழுந்துருச்சு, கலைஞ்சிருச்சு. விழலை, கலைஞ்சி போச்சு. ஸ்கேட்டர்னா கலைஞ்சி போச்சு. பிஃபோர் தி நர்ஸ் அண்ட் தி வார்ட் சிஸ்டர் காட் அப் வித் தெம். ஸோ இவங்களை வந்து அவங்கெல்லாம் பிடிக்கிறதுக்குள்ளே, நர்ஸு அந்த வார்ட் சிஸ்டர்லாம் வந்து பிடிக்கிறதுக்குள்ளே என்ன ஆச்சு, அந்த ட்ராலியில் இருந்த எல்லா பொருளும் அங்கங்கே அப்படியே கலைஞ்சி போச்சு. ஸ்கோல்டட் தெம் அண்ட் புட் தெம் பேக் டு பெட். ஸோ அவங்க 2 பேரையும் திட்டிட்டு 2 பேரையும் கொண்டு போயிட்டு உங்களோட பெட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அவங்கள பெட்டுக்கு ரிட்டன் அனுப்பிச்சாச்சு. லெட் மீ டெல் அபவுட் தீஸ் 2. ஸோ இந்த 2 பேரை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்ன ஸ்பெஷல் அவங்கள்ட்ட அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் டாக்டர் இல்லையா, இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. த மெக்கானிக் வாஸ் ஆல் ஆஃப் 7 years old. ஸோ இங்கே மெக்கானிக் வந்து பின்னாடி தள்ளிட்டு வந்தவர், அவருக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ படித்தோம். ஸோ அவருக்கு வந்து 7 வயசு. ஒன் நைட் when his mother and father was drunk. ஸோ ஒரு நாள் என்ன ஆச்சு, அவங்க அம்மாவும் அப்பாவும் ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்தில் his mother threw a lantern over the child's lantern at his father, missed and the lantern broke over the child's head and shoulders. ஸோ 2 பேரும் குடிச்சிட்டு சண்டை குடிச்சிட்டு இருக்கும்போது அம்மா என்ன பண்ணாங்க, லேண்டர்ன்றது அந்த விளக்கு, நம்ம கெரோசின் ஊற்றி வச்சுருக்கக்கூடிய அந்த விளக்கு, அந்த விளக்கை என்ன பண்ணாங்க, அம்மா தூக்கி அப்பா மேலே விசாட்டுறாரு. அது மிஸ் ஆகிட்டு இந்த பையனோட தலையில் போய் உடஞ்சி போச்சு. என்னது, லேண்டர், அந்த விளக்கு. அவருடைய தலை, அவருடைய ஷோல்டர் அங்கெல்லாம் போயிட்டு என்ன ஆச்சுன்னா இது உடஞ்சிச்சு. அப்போ அதில் கெரோசின் அந்த நெருப்பெல்லாம் இருக்கும் இல்லையா, அப்போ என்ன ஆகிட்ருக்கும், இவனுடைய அந்த ஷோல்டரு தலை எல்லாம் ஃபுல்லாக தீ பிடிச்சிருக்கும். ஹி சஃபர்ட் சிவியர் 3rd degree burns of the upper part of his body. ஸோ அவருடைய மொத்த அப்பர் பார்ட் ஆஃப் தி பாடி, பாதி உடம்பு என்ன ஆச்சாமா 3 degree burns. அதாவது நம்ம இப்போது நெருப்பு பட்டுட்டு வரக்கூடிய பேஷண்ட்ஸை வந்து சில டிகிரிஸ் வச்சு சொல்லுவாங்க, இந்த பர்சன்டேஜ் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேர்ன் ஆயிருக்குன்னு சொல்லும் போது இந்த பையனுக்கு ஏற்பட்ட தீக்காயத்துடைய அளவு பார்த்திங்கன்னா 3rd degree அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் லாஸ்ட் போத் ஹிஸ் ஐஸ். ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா அவருடைய 2 கண்ணும் அவர் இழந்துட்டார். அட் தி டைம் ஆஃப் தி கிராண்ட் பிரிக்ஸ். ஸோ இந்த பிரிக்ஸ் நடந்துட்டு இருந்தது இல்லையா, he was a walking horror with a disfigured face. ஸோ அந்த கிராண்ட் பிரிக்ஸ் நடக்கும்போது இவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, முகம் ஃபுல்லாக அப்படியே முகமே தெரியாமல் டிஸ்ஃபிகர் ஆகிட்டு இருக்க மாதிரி, அதாவது முகமே தெரியாத ஒரு கோரமான ஒரு நிலையில் இவர் வந்து நடந்து வந்தார். அண்ட் லாங் ஃப்ளாப் ஆஃப் ஸ்கின் ஹேங்கிங் ஃப்ரம் தி சைட் ஆஃப் ஹிஸ் நெக் டு த பாடி. ஒரு பெரிய ஒரு ஸ்கின் வந்து அப்படியே கீழே வலிஞ்சு தொங்கிட்டு இருக்கு அவருடைய கழுத்து வரைக்கும். அவருடைய கழுத்துலேருந்து கீழே அப்படியே தொங்கிட்டு இருக்கு, அந்த ஃபுல்லாக நெருப்பாயிட்டு அந்த ஸ்கின்னெல்லாம் அப்படியே தொங்கிட்டு அப்படி வந்தக்கூடிய நிலையில் இருந்த ஒரு குழந்தை தான் வந்து அந்த கண்ணு தெரியாத அந்த குழந்தை. ஸோ நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். இன்ட்ரிபிட் அப்படின்னா ஃபியர்லெஸ், பயம் அறியாத. கெலாப்பிங் அப்படின்னா ரன் இல்லைன்னா ரஷ், ஓடுறது. ஸ்க்ராப்பிங்னா ட்ராக் இல்லைன்னா புஷ், இழுக்கிறது இல்லைன்னா இழுத்துட்டு போகிறது, ட்ராக்னா. இந்தியானாபோலிஸ் அப்படின்றது சிட்டி, யூஎஸ் உடைய ஒரு சிட்டியுடைய பேர். As the wound healed around his neck, his lower jaw became gripped in a mass of fibrous tissue. ஸோ தீக்காயம் ஏற்பட்டுருக்கிறவங்கள நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அந்த கழுத்து பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ அப்படியே இழுத்து பிடிச்சிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த பையனுக்கு என்ன ஆச்சு, அந்த காயங்கள் எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் அவனுடைய கழுத்து பகுதியில் ஃபுல்லாக அப்படியே கிரிப்பாக இழுத்து பிடிச்சிக்கிச்சு, அவனோட அந்த டிஷ்யூஸ் எல்லாம் இழுத்து பிடிச்சிச்சு. The only way to this little boy could open his mouth was to raise his head. ஸோ இவனால் வாய் திறந்து கூட சாப்பிடக்கூட முடியாது. அவனுடைய வாய் திறக்கணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும், தலையை தூக்குனா மட்டும்தான் அவனுடைய வாய் வந்து ஓப்பன் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு நிலையில் இந்த குழந்தை இருக்கான். When I stopped by to see him after the race, he said, "You know, we won," and he was laughing. ஸோ இந்த ரேஸ் முடிஞ்சிச்சு. இப்போ இவங்க 2 பேரும் அந்த ட்ராலி தள்ளிட்டு வந்த ரேஸ் முடிஞ்சிச்சு இல்லையா, அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பையனை நிறுத்துறாரு, இவர் டாக்டர் வந்து நிறுத்துறாரு.
நிறுத்தும் போது அந்த பையன் என்ன சொல்கிறான், உங்களுக்கு தெரியுமா நாங்கள் வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இந்த ரேஸில் வந்து நாங்கள் வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான் அந்த பையன். த ட்ராலிஸ் டிரைவர் ஐ நோ பெட்டர். ஸோ இப்போது இவரை பற்றி சொல்லியாச்சு, அவருக்கு எப்படி கண்ணு போச்சுன்னு சொல்லிட்டாரா. இப்போ இவர் ட்ராலியோடைய டிரைவரை பற்றி சொல்கிறாங்க. A few years earlier, சில வருஷங்களுக்கு முன்னாடி, I had successfully closed a hole in his heart. ஸோ அவனோட உடம்புல ஹார்ட்டில் ஓட்டை இருந்தது, அதை வந்து நான் க்ளோஸ் பண்ணினேன். ஸோ அவனையும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். He had returned to the hospital because he had a malignant tumor of the bone. malignant அப்படின்னா கேன்சர். ஸோ மறுபடியும் இவன் ஹாஸ்பிட்டலுக்கு வரான். இவன் ஹார்ட்டில் ஓட்டை இருக்குது, அதை அடைச்சிட்டோம், மறுபடியும் இவன் ஹாஸ்பிட்டலுக்கு வரான் ரிட்டன். அப்போ என்னன்னு பார்த்தா அவனுக்கு கேன்சரஸ் டியூமர் வந்து இருக்குது. எங்கே இருக்குன்னா போனில் இருக்குது, எலும்பில் வந்து கேன்சர் ஏற்பட்டிருக்கு. A few days before the race, his shoulder and arm was amputated. amputedனா கட் பண்ணி எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த ரேஸ், இப்போ இவர் ஹாஸ்பிட்டலில் ரேஸ் பார்க்குறாங்களே, இவங்க ஓடுனது அந்த ரேஸ்லாம் பார்க்குறாங்களா, அதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் வந்து இந்த குழந்தையுடைய ஷோல்டர் ஆர்ம், அதாவது ஒரு கை ஃபுல்லாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆம்புடேட் பண்ணிட்டாங்க, அதாவது வெட்டி எடுத்துட்டாங்க. தெர் வாஸ் லிட்டில் ஹோப் ஆஃப் இஸ் ரிக்கவரி. அவன் அந்த பையன் உயிரோட இருப்பானா அப்படின்றதே ஒரு பெரிய ஒரு நம்ப முடியாத ஒரு இதுவாக தான் இருந்தது. ஸோ நம்பலை யாருமே அவன்லாம் உயிர் பொழப்பானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் த கிரேட் பிரேக்ஸ் ஹி ப்ரௌட்லி இன்ஃபார்ம் மீ தட் தி ட்ராலிஸ் வீல்ஸ் வேர் நாட் ப்ராப்பர்லி ஆயில்டு. ஸோ இவங்கள தான் இந்த டாக்டர் வந்து இவங்களை நிறுத்துறாரு இல்லையா, நிறுத்தி சொல்லும் போது அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஜெயிச்சிட்டோம் தெரியுமா இந்த ரேஸில் அப்படின்னு சொல்கிறாரா. இவர் என்ன சொல்கிறாரு, இந்த ட்ராலியில் இருக்கக்கூடிய வீல்ஸ் வந்து சரியாக ப்ராப்பராக ஆயிலே போடல போல இருக்கு. பட் ஹி வாஸ் அ குட் டிரைவர். ஆனால் நான் நல்லா ட்ரைவ் பண்ணேன் வண்டியை. அண்ட் ஹி ஹேட் ஃபுல் கான்ஃபிடென்ஸ் இந்த மெக்கானிக். ஏன்னா எனக்கு இதை கண்டிப்பாக இழுத்துட்டு போயிடுவேன்ற நம்பிக்கை வந்து எனக்கு இருந்தது, நான் ஒரு நல்ல மெக்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சடன்லி ஐ ரியலைஸ் தட் தீஸ் டூ சில்ட்ரன் ஹேட் கிவன் மீ அ ப்ரொஃபவுண்ட்னா கிரேட் லெசன், கிரேட்டுன்னு அர்த்தம். ஸோ இந்த ரெண்டு குழந்தைங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய லெசன் வந்து இவங்க எனக்கு டீச் பண்ணாங்க இன் கெட்டிங் ஆன் வித் த பிஸ்னஸ் ஆஃப் லிவிங். ஸோ உயிரோடு வாழ்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எனக்கு புரிய வச்சது வந்து இந்த ரெண்டு குழந்தைங்களுடைய இந்த ஆக்டிவிட்டீஸ் தான். பிகாஸ் த பிஸ்னஸ் ஆஃப் லிவிங் இஸ் ஜாய் இன் அ ரியல் சென்ஸ் ஆஃப் தி வேர்ட், நாட் ஜஸ்ட் சம்திங் ஃபார் ப்ளஷர், அம்யூஸ்மெண்ட், ரெக்ரியேஷன். ஸோ உண்மையிலே வாழ்கிறது அப்படின்றது என்னென்னா ஒரு ரியலான சென்ஸ் இருக்கணும். அதில் ரொம்ப ஜஸ்ட் ஒரு சந்தோஷத்துக்காக, ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக, ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறதுக்காக எல்லாம் வாழக்கூடாது. வாழ்கிறதுன்றதே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்றத உணர்த்தினது இந்த ரெண்டு குழந்தைங்களுடைய அந்த செயல் தான். த பிஸ்னஸ் ஆஃப் லிவிங் இஸ் த செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ். ஸோ வாழ்கிறது அப்படின்றது நம்ம உயிரோடு இருக்கோம் அப்படின்றதோடைய செலிப்ரேஷன் தான் வந்து வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எந்த தருவாயில் யாருக்கு என்ன நடக்கோ, இருப்பாங்களா இல்லையான்னு கூட தெரியாது. ஸோ உயிரோடு நம்ம இருக்கோம் அப்படின்றதே வந்து ஒரு பெரிய செலிப்ரேஷன் தான், அதுதான் லிவிங், அதுதான் வாழ்க்கை அப்படின்றாங்க. அப்படின்றத இவர் உணர்றாரு. ஐ ஹேட் பீன் லுக்கிங் அட் சஃபரிங் ஃப்ரம் தி ராங் எண்ட். ஸோ இந்த கஷ்டம், இந்த வலி, இந்த இது எல்லாமே வந்து நான் வேறு ஒரு பார்வையில் இருந்து தான் நான் இவ்வளோ நாளாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு வந்து அது புரிஞ்சிச்சு, அப்படி இல்லை அப்படின்றத என்னால் புரிஞ்சுக்க முடிந்தது. யூ டோன்ட் பிகம் அ பெட்டர் பர்சன் பிகாஸ் யூ ஆர் சஃபரிங். ஸோ நீ கஷ்டப்படுறதுனால நீ நல்ல மனுஷனாக மாற போகிறது இல்லை. பட் யூ பிகம் அ பெட்டர் பர்சன் பிகாஸ் யூ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் சஃபரிங். ஏன்னா அதை பார்க்கும்போது நமக்கு வந்துடாது, ஆனால் அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் அந்த ஒரு பெட்டரான பர்சன் நமக்குள்ளே வந்து இருக்க, அந்த பெட்டரான பர்சன் வந்து நம்மக்கிட்டேருந்து வெளிப்படுறாரு. we cannot appreciate light if we haven't known darkness. ஸோ லைட் வந்து எவ்வளோ அழகானது, லைட்டால் நமக்கு என்னெல்லாம் யூஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம அதை பாராட்டி பேச முடியாது. ஏன்னா நம்ம டார்க்னஸ் அப்படிங்கிறத ஒன்று உணர்ந்தால் மட்டும்தான் லைட்டுடைய தேவை என்ன, லைட்டுடைய இது என்னன்றதை நம்மளால் உணர முடியும். அப்போது ஒரு இருட்டு இருந்தால் தான் அந்த வெளிச்சத்தினுடைய அருமை வந்து நமக்கு தெரியும். நார் கேன் வி அப்ரிஷியேட் வார்ம்த் இஃப் வி ஹாவ் நெவர் சஃபர்ட் கோல்டு. ஒருவேளை நம்ம கோல்டு சில்னஸே நம்ம சஃபரே பண்ணலை, அதுலேருந்து நம்ம தவிக்கவே இல்லை அப்படின்னா அந்த சூட்டுடைய மகிமை நமக்கு தெரியுமா? தெரியாது. தீஸ் சில்ட்ரன் ஷோட் மீ தட் இட்ஸ் நாட் வாட் வி ஹாவ் லாஸ்ட் தட்ஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம எதை இழந்தோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது. வாட் இஸ் இம்பார்ட்டண்ட் இஸ் வாட் யூ ஹாவ் லெஃப்ட். அட்லீஸ்ட் உங்ககிட்ட என்ன இருக்குது, நீ என்ன தொலைச்சிட்ட அப்படின்றது முக்கியம் கிடையாது. அட்லீஸ்ட் உங்ககிட்ட என்ன விட்டு வச்சுருக்காங்க, உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது இந்த ரெண்டு குழந்தைங்களுடைய செயல்கள் வந்து இந்த டாக்டருக்கு புரிய வச்சிச்சு. ஸோ நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். மேலிக்னன்ட் அப்படின்னா கேன்சரஸ், ஆம்பியூட்டேட்டட் அப்படின்னா கட் பண்ணி எடுத்துடுறது, ப்ரொஃபவுண்ட்னா கிரேட், பெரிய விஷயம், ப்ளஷர், அம்யூஸ்மெண்ட், ரெக்ரியேஷன் எல்லாமே ஒரே இதுவாக சொல்லக்கூடிய ஒரு வேர்டு தான். ஜாய், ஃபன் எல்லாமே அந்த மாதிரியான அது சம்மந்தப்பட்ட வேர்ட்ஸ் தான். About the author, Christian Neethling Barnard was born in rural South Africa in 1992 to a
poor parents as their fourth child. So Bernard வந்து ரூரல் அப்படின்னா வில்லேஜ்னு சொல்கிறோம்ல, தட் இஸ் ரூரல். ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜில் 1922 பிறக்கிறாங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப புவரான ஃபேமிலி. இவர் வந்து 4வது பையன். He evinced great interest in his academics and was determined to pursue medicine. ஸோ அவருக்கு ஈவென்ட்ஸ்னா காட்டுறது. ஸோ இவருக்கு ஒரு படிப்பில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டினதுங்க. அகடமிக்ஸ் அப்படின்னும் போது படிப்பு, ஸ்கூல், அதுதான் அகடமிக்ஸ் சொல்கிறோம். ஸோ ஸ்கூல் படிப்பு அதிலெல்லாம் நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டினார். இவர் மெடிசன் இது வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டார். டிட்டர்மெண்ட்னா முடிவு எடுக்கிறாரு. ஆஃப்டர் தி லாஸ் ஆஃப் ஹிஸ் பிரதர் டு அ கார்டியாக் எயில்மெண்ட். ஸோ இவருடைய கூட பிறந்த பிரதருக்கு வந்து கார்டியாக்குன்னா ஹார்ட்டை சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ ஹார்ட்டை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு டிசீஸால் இவருடைய பிரதர் இழக்கிறாரு. அப்போ வந்து அவர் வந்து டிட்டர்மின் பண்ணார், முடிவெடுக்கிறாரு, தான் ஒரு கார்டியாலஜிஸ்ட்டாக வரணும், தான் ஒரு டாக்டராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முடிவெடுக்கிறாரு. ஹி ஒன் மெனி ஸ்காலர்ஷிப்ஸ் அண்ட் பர்சியூட் ஹிஸ் ஹையர் ஸ்டடீஸ் ஸ்பெஷலைசிங் இன் கார்டியாக் சர்ஜரி. ஸோ அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார், நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் வாங்கி நிறைய ஹையர் ஸ்டடீஸ்லாம் படித்தார். ஸ்பெஷலைசேஷன் அதில் என்ன பண்ணார்னா ஹார்ட் சர்ஜரியை வந்து ஸ்பெஷலாக ஒரு இது எடுத்து அவர் படிக்கிறாரு. ஆஸ் எ கார்டியாக் சர்ஜரி பர்னார்ட் ஃபோக்கஸ்ட் ஆன் congenital and complicated cardiac conditions for which there was no cure at all at that time. So cardiac surgery-யா இருக்கிற இவர், இங்கே cardiac surgery-னா ஹார்ட் சர்ஜரிஸ் பண்ணக்கூடியவங்க. ஓகே, ஸோ cardiac surgery-யா இருக்கக்கூடிய இந்த பர்னார்ட் என்ன பண்ணாருன்னா கான்ஜெனிட்டல் காம்ப்ளிகேட்டட் அப்படின்னா, கான்ஜெனிட்டல்னால் இப்போது பரம்பரையாக ஒரு டிசீஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் வந்து கான்ஜெனிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா இருந்தால் பையனுக்கு வரும் அந்த மாதிரி ஹார்ட் டிசீஸும் காம்ப்ளிகேட்டட் ரொம்ப கஷ்டமான ஒரு கார்டியாக் கண்டிஷன் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வந்து இவர் க்யூர் பண்ணுறதை ஃபோக்கஸ் பண்ணார். அதிகமான கான்சன்ட்ரேஷன் வந்து அங்கெல்லாம் செலுத்த ஆரம்பித்தார். ஆஃப்டர் எக்ஸ்பெரிமெண்டிங் வித் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ் ஆன் animals, he performed a world's first human-to-human heart transplant in the year 1967. So first ஒரு அனிமலுக்கு வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறாங்க, அதில் சக்ஸஸ் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, உலகத்துலேயே ஒரு மனுஷனுக்கு ஹார்ட் அவரோட உடம்புல இருக்கக்கூடிய ஹார்ட்டை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வேறு ஒரு ஹார்ட்டை வச்சு அதை வந்து டிரான்ஸ்பிளான்ட்னா மாற்றுறது, உறுப்புகளை வந்து மாற்றுறது. ஸோ ஹார்ட்டை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. எந்த வருஷம்னா 1967 ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறாங்க. ஹி கெயின்ட் வேர்ல்டு வைட் ரெக்கக்னேஷன். ஸோ இவ்வளோ ஒரு பெரிய விஷயத்தை இவர் பண்ணதுக்கப்புறம் வேர்ல்டு ஃபுல்லாக இவரை வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. அண்ட் வெண்ட் ஆன் டு டெவலப் மெனி சர்ஜிக்கல் டெக்னிக்ஸ். ஸோ இதுக்கப்புறம் அவர் நிறைய இந்த சர்ஜரி சம்மந்தப்பட்ட டெக்னிக்ஸ் எல்லாம் நிறைய கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, விச் ஆர் பீயிங் அடாப்டட் டில் நவுன். ஸோ அவர் டெவலப் பண்ண நிறைய சர்ஜரி டெக்னிக்ஸ் வந்து இன்னி வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பெர்னார்ட் ஹேட் பென்ட்னா எழுதினாருன்னு அர்த்தம். penned 14 books and 235 scientific articles. ஸோ புக்ஸ் மட்டுமே 14 எழுதியிருக்காரு. சயின்டிஃபிக் ஆர்டிகல்ஸ்னால் சின்ன ஆர்டிகல்ஸ். ஸோ அது கிட்டத்தட்ட 235 ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்காரு. தட் ஹேவ் பீன் பப்ளிஷ்ட் இன் ரெப்யூட்டட் ஜேர்னல்ஸ். ரெப்யூட்டட்னா ரெஸ்பெக்டட், ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஒரு ஜேர்னல்ஸில் வந்து இவருடைய அந்த ஆர்டிகல்ஸ்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சம் ஆஃப் ஹிஸ் புக்ஸ் ஆர், இவருடைய முக்கியமான புக்ஸ், சில புக்ஸ் என்ன அப்படின்னா ஒன் லைஃப் அப்படின்ற ஒரு புக்கு, 50 ways to a healthy heart அப்படின்ற ஒரு புக்கு, த பெஸ்ட் மெடிசன் ஒரு புக்கு, த ஃபெய்த்ன்ற ஒரு புக்கு, பைனியர் இன் கார்டியாக் சர்ஜரி. பைனியர்னா பிகினிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடியவர்னு அர்த்தம், ஃபஸ்ட்டுன்னு அர்த்தம். பைனியர்னா ஃபஸ்ட்டு. ஸோ கார்டியாக் சர்ஜரியில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய இவர் வந்து ஆப்டைன்ட் டாக்டரேட் இன் மெடிசன் ஃப்ரம் தி யூனிவர்சிட்டி ஆஃப் கேப் டவுன். ஸோ கேப் டவுனில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து இவர் மெடிசனில் ஹையர் டிகிரி வந்து பர்சியூ பண்ணுறாரு. திஸ் வாஸ் ஃபாலோட் பை 11 ஹானரரி டாக்டரேட்ஸ். அதுக்கப்புறம் 11 ரெஸ்பெக்டட் டாக்டரேட்ஸ் வந்து இவருக்கு கொடுக்குறாங்க. பெஸ்டவுண்ட் அப்பான் ஹிம் பை யூனிவர்சிட்டிஸ் ஆஃப் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய யூனிவர்சிட்டிஸ்லேருந்து கிட்டத்தட்ட 11 ஹானரபிள் டாக்டரேட்ஸ் வந்து இவங்களுக்கு கொடுத்தாங்க. ஹி ஹாஸ் ஆல்சோ ரிசீவ் 36 இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ். வேர்ல்டு ஃபுல்லாக இவருக்கு மொத்தம் சேர்த்து 36 இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. இன் இஸ் லேட் இயர்ஸ் ஹி எஸ்டாப்ளிஷ் த கிறிஸ்டியன் பர்னார்ட் ஃபவுண்டேஷன். ஸோ இவருடைய கடைசி காலங்களில் கிறிஸ்டியன் பர்னார்ட் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன் வந்து ஆரம்பிக்கிறார். எதுக்கு அப்படின்னா டு சர்வ் அண்ட் ப்ரமோட் தி காஸ் ஆஃப் அண்டர் ப்ரிவிலேஜ்டு சில்ட்ரன். இங்கே அண்டர் ப்ரிவிலேஜ் அப்படின்னா தேவை அப்படிங்கிற ஒரு இது இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு, ரொம்ப புவராக இருக்கிறது இல்லை, ஹெல்ப் தேவைப்படுறவங்க, அந்த மாதிரியான மக்களுக்கு உதவி செய்கிறதுக்காக இந்த ஃபவுண்டேஷன் க்ரியேட் பண்ணுது த்ரூ அவுட் த வேர்ல்டு. ஸோ உலகத்தில் இருக்கிற எந்த மூலையில் இருக்கக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. அண்ட் டைட் அட் தி ஏஜ் ஆஃப் 78 in the year 2001. ஸோ அவருக்கு 78 வயசு இருக்கும்போது அவருடைய லைஃபுடைய லாஸ்ட் டே எப்போனா 2001. ஸோ நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம்.
ஈவென்ஸ்ட் அப்படின்னா ஷோ காட்டுறது, இன்ட்ரெஸ்ட் காட்டுறது சொன்னோமா, தட் இஸ். எயில்மெண்ட் அப்படின்னா டிசீஸ், வியாதி. கான்ஜெனிட்டல் அப்படின்னா இன்ஹெரிட்டட், அதாவது பரம்பரையாக வருது, அதாவது கான்ஜெனிட்டல். ரெப்யூட்டட்னா ரெஸ்பெக்டட், நம்பிக்கைக்குரிய, மதிக்கத்தக்க அப்படின்றது. டாக்டரேட்னா ஹையர் டிகிரி. அண்டர் ப்ரிவிலேஜ்னா நீடி, தேவை இருக்குது அவங்களுக்கு, தட் இஸ் அண்டர் ப்ரிவிலேஜ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டேக் கேர்.